இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் நிர்வாகத்தார்கள், மரியாதைக்குரிய தர்மகர்த்தா KV பத்மநாதன் அவர்கள், ஊர் கவுண்டர் N குணசேகரன் அவர்கள், ஊர் உடையார் B குணசேகரன் அவர்கள், தலா கவுண்டர் C மாதேஸ்வரன் அவர்கள், பட்டக்கார கவுண்டர் P பாஸ்கரன் அவர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா ரசிக்கிறீங்க. முதலில் பக்தி பாடலை பாடுவதற்காக எங்கள் குழுவினுடைய மூத்த ஆதிகாலத்து சகோதரி ராணிக்குமார் அவர்கள் ஒரு பக்தி பாடல், அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் இனிதே நடைபெறும். இந்த சைடில் நிற்கிற வண்டியெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி கொண்டு போங்க, மக்கள் வருவதற்காக சிரமமாக இருக்கும் என்று விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு தேவை. சொத்து பத்தா சொந்த பந்தமா,
பணமா பாசமா ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவை. இது ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவில் கம்பம் ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோ. ஆம்பளையாரெல்லாம் அங்கிட்டு போ, பொம்பளையாரெல்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தான் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு பார்த்து இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணேன். இவன் நம்மளைத்தான் பார்க்குறாளா, இவளை வேற யாரும் பார்க்குறான். நான் அழகான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்ல நிறைவாக உட்காந்துருக்கேன். அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒரு ஆள் குழந்தைய தூக்கிட்டு வந்தாரு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனானுவ. ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிட்ட கொடுத்துருட்டான். அதில் ஒருத்தன் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே வந்து உட்காந்துக்கிட்டான் லேடிஸோட. அது ஜோக்கு சொல்லிடுற, அதுக்கு சிரிக்கல, இவனும் சிரிக்கிறது, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் சுக்குமல்லி காப்பி விற்கிறவங்க வந்திருக்கான். 4 லேடிஸ் வாங்கி சுக்குமல்லி வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த சுக்குமல்லி விற்கிறவன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறையா இல்லை இந்த நான் தாரேன்னு நைட்டி தூக்கி டவுசரில் கையை விட்டுருக்கான், முடிச்சு விட்டானுங்க. நாட்டில் அப்படி சிக்கல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணத்தை மையப்படுத்தி தான் இந்த வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு காலத்துல இந்த ரோட்ல பைக்கில் போனவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த ரோட்ல பைக்கில் போறவன் இறங்கலாம் மாட்டான். ஒத்த கையில பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மாவுக்கு சூடுறான். மாரியம்மா அவசரமா போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா இவர் போற வேலை. இங்க இருந்து 1 ரூபாய் சுண்டி விடுறார். மாரியம்மா டேக் இட் டேக் இட். மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டுது, நெத்தியில போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும், இல்லைன்னா நம்ம நினைச்சா அதுல மாட்டிக்கிறோம், சிக்கல் வரும். இது ஒரு குடும்பமா உறவா பணமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு உறவு எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு பாட்டுல சொன்னா, சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே பாடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன முன்னிலைகள், சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன முன்னிலைகள், தங்க பாவை எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை எங்கள் சொந்தங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலூரை பாடலாம் பாடலாம். லேசா கையெடு. ஏன் கைதட்டு சொல்றோம்னா, நாங்க பாயை போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. பஸ்ல தூங்குறோம், கம்பியில முட்டுறோம், கன்றை திட்டு வாங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூரா எங்களோட வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நாங்க பாயை போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. நீங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். ஏன்னா நேற்றுலாம் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன், நான் அவசரத்தில் வேற ஒருத்தன் பையை தூக்கிட்டு இறங்கிட்டேன். அவன் பிடிச்சிட்டான், திருடன் திருடன், நான் தூக்கத்தில் மாற்றி எடுத்துட்டேன் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாப்பிள்ளைகளாம் மேச்சேரியில் இறங்க சொன்னா மேட்டூரில் போய் இறங்குறான் தூக்கத்தில். இது பரவாயில்ல, இவன் மண்ணாம் பாருங்க. போன வாரம் ஒரு நாள் தான் ரெஸ்ட், பொண்டாட்டியை ஜவுளி கடையை கூட்டிட்டு போயிருக்கான். எடுத்தாச்சான்னு வேற ஒரு பொம்பளையால கொடுத்து இழுத்துருக்கான், வா வீட்டுக்கு போகணும். அந்த அம்மா விரட்டி இருக்கு, என்ன இழுக்கிறாயின்னு. ஆள் கொஞ்சம் சிவப்பா இருந்தவன கை வச்சு இழுத்துருக்கான். அப்படி ஆள் வேற சில வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இந்த அம்மா அப்படி கிடையாது. குனிஞ்சுக்கு தரையை தொட சொன்னோம்னா குப்புற விழுந்து எந்திரிக்கேன். அவ்வளவு தூரம் எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒரு தூங்கி எந்திரிச்சு உருகிக்கிட்டு இருக்குதுங்க.
இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். ஏன்னா எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் துளைத்து விட்டு தான் உங்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். ஏன்னா இது போதும், இதை வச்சு நாங்கள் சந்தோஷமா இருப்போம். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகமா இருக்காங்க. போன வாரம் ஒரு பட்டிமன்றம் சேலத்திலேருந்து நம்ம ஓமலூர் வரணும், லேட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு விட்டு பைக்கை வாங்கி பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன். என் முன்னாடி ஒரு புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போனவங்க நாய் குறிக்க போய் அடிச்சு டம்முன்னு விழுந்தான். ஐயோ விழுந்துட்டாங்களே. நான் ஓடி போய் தூக்கி தண்ணிலாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி எந்திரிங்க அப்படின்னு அந்த புருஷங்காரன் கூட உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாமல் தடுமாறி போயிருந்தான். அந்த பொண்டாட்டி கையெடுத்து கும்பிடுத்து எந்திரிச்சு, சார் யார் பெத்த பிள்ளையோ நீங்கள் அனாதையாக விழுந்து கிடந்தோம், நீங்கள் பார்க்காம இருந்தா நாங்கள் செத்து கூட போயிருக்கலாம், ஆனால் எங்களை காப்பாற்றினே பாருங்க, இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்கள் விழுவும் போது நான் காப்பாற்றணும், நான் புண்ணியவதி. நான் நாய்க்கு எங்கே போகிறது, பின்னாடி எந்த நாயை ஏற்றிக்கிட்டு போகிறது, இப்படி நன்றி இருக்கக்கூடாது. நாய் கூட கிடைச்சிடும், பின்னாடி கிடைக்கிற நாய் கிடைக்கவே மாட்டேங்குது. அவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்பா வீட்டுக்கே போய் உட்காந்துக்கிறோம் அந்த நாய். அவ்வளவு சிக்கல் இருக்கு மனுஷ வாழ்க்கை. ஆனால் பண சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. காந்தி எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். 50 ரூபாயிலும் ஒரு மாதிரி தான் சிரிக்கிறாரு, 500 ரூபாயிலும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். காந்தி எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு. வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். ஒரு 50 ரூபாய் கொடுங்க சிரிக்க மாட்டான், ஒரு 100 ரூபாய் கொடுங்க லேசா பல்லு தெரியும், ஒரு 200 ரூபாய் கொடுங்க ஹஹான்னு சிரிப்பான், 500 ரூபாய் கொடுங்க கீழே விழுந்து உருளுவான், ஹஹா 500ன்னு. 2000 கொடுத்தா சிரிக்க மாட்டான், ஏன்னா செல்லாது அப்படிங்கிறான். அப்போ நோட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மனுஷன் சிரிக்கிறான். ஆனால் காந்தி எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். பாருங்க பயிலுக்கு பூரா ஓரளவு ஜாலியாக உட்காந்துருக்கான். என்ன காரணம், நாளையிலேருந்து பள்ளிக்கூடம் லீவு, ஓ ஒரே ஜாலியில் இருக்கான் பாருங்க. பாருங்க சார் லீவு சார் லீவு சார். வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிலருக்கு சிரமமாக இருக்கு. உண்மையிலே இந்த நிகழ்வை காண்பதற்காக சிந்தாமணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்துக்குரிய உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, அவங்க நிகழ்ச்சி புக் பண்ணுறதுக்காக வந்தாங்க. சார் இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னோம், அதனால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் 2 அணியாக வந்திருக்காங்க. சொத்து பத்து தான் எல்லாவற்றுக்கும் தேவை, வாழ்க்கைக்கு தேவை என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக பலபெறக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி ஒரு லேடிஸ் போடுற பாட்டு போடுற, நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்ற. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 19 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக அவரிடம் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டு இறுதித் தேர்விலே மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, சென்ற ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி புலவர் டாக்டர் பெருந்துறை கோப்பா ரவி. இது மனுஷன் செய்கிற வேலையாடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, அது வச்சிருந்தா காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யார் போடுறது? இல்லை இல்லை, சொந்த பந்தமே இந்த அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர், பெண்களுக்காக பரிந்து பேசுவதிலே தமிழகத்திலேயே முன்னணியில் இருக்கக்கூடியவர், ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்கள் தினத்தன்று ஒரு கலக்கு கலக்கி இருக்கக்கூடிய, மெகா தொலைக்காட்சியிலே முன்னுரிமை வரிசையிலே மூத்த உறுப்பினராக அமர்ந்திருக்கக்கூடிய, சென்றவிடமெல்லாம் தனக்கென ஒரு முத்திரை வைத்து வரக்கூடிய, எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 60 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க.
உங்களுக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாது. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய பழம்பெரும் பேச்சாளர். பழைய பாடல்களை அவ்வளவு தத்துவமா அந்த அம்மா பாடுவாங்க, அதுக்கு ஈடு இணையா யாரும் பாட முடியாது. பழைய படத்தில் பாடக்கூடிய பாடல்களை சிறப்பாக பாடக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல சும்மா சும்மாடி ஆனந்த காத்து வீசுது, நமது காத்து மடி. சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, உனக்கு பெரிய மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு. பாத்தியா, வாத்து ஓடுது பாத்தியா? வாத்தை பார்த்தோன்னு உனக்கு யாரும் ஞாபகம் வந்துருச்சு இருக்கு. ஒரு மாதிரி சிந்தனையில் உட்காந்துருக்கான். வாத்து மாதிரியே நம்ம டீம் இருந்துச்சு அப்படின்னு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரபல புத்துவான் தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதில் கொடுங்க. நம்மளுக்கு ரிதம் பேட் வாசிப்பதற்காக டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் உங்க திறமையை அதுக்கு போட்டியா அடிச்சு விடுங்கண்ணே. கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையான இசைக்கலைஞர்கள்,
நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம். பேர் என்னையா? ஸ்ரீ அம்மன். அருமையாக இருக்கியா? கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? ஆயுமா சிரிக்கிற? ரைட்டு, ஓகே, சந்தோஷம். வீட்டை விட்டு வந்துட்டா இல்லாமல் சிரிக்க தான் செய்வேன். நல்லா உட்காந்துருக்கிய. அருமையான அமைப்பு, நல்ல ஊர், அப்படி தான் இருக்கணும். நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் கொண்டு விட்டு ஆரம்பித்து 300 தான் பேசினேன். ஒருத்தர் ஒடியாந்து முன்னாடி நின்றான். 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்க அப்படின்னா. பேர்லாம் சொல்லாத, வச்சுக்க. அடுத்த அரை மணி நேரம் ஆச்சு, அதே ஆளுங்கிட்ட இருந்து வந்தான். இந்த 100 ரூபா வச்சுக்க அப்படின்னா. திருப்பி 50 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 250 ரூபா கொடுத்தான் அன்பளிப்பு. பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னா. அப்போ நான் என்னடா பண்ணுறேன்னு 3 மணி நேரம் வச்சுருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடு வட்டி அப்படின்னா. அவன் ஏதோ கொரோனாவில் வட்டிக்கு விட்டு கவுந்துருப்பான் போல இருக்கு. என்கிட்ட வட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டான். வாழ்க்கையில் அவ்வளோ சிக்கல். அதெல்லாம் தாண்டி தான் வாழ வேண்டியது இருக்குது. இப்பொழுது இது என்ன தேர்தல் நேரம். நான் நிறைய நேரம் பேசினேன்னா பேச்சாளர்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது. அதனால என்னுடைய முன்னுரையை சுருக்கி கொண்டு முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக சொத்து பத்து தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச உங்கள் கைதட்டலோடு வருகிறார் தொலைக்காட்சி புகழ், உலகம் சுற்றும் வாலிபன் மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ ஹலோ சிக் ஹலோ 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 அது எப்படி நல்லா இருக்கு? அது மாதிரி வைக்க நான் அவன் குரலை பொறுத்து ஹலோ உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரியும். ஹலோ ஹலோ சிக் ஹலோ ஹலோ சந்தப்பேட்டக்காரி சத்தி மகமாயே ரவதடி கொண்டமா தலை கொண்டோந்தான் இறங்கி இன்னைக்கு ஊரச்சனமல்ல உத்தமாபத்தினி ஒரு சொல்ல வாசகி சத்தியந்த பராத தெய்வமே உன்னை ஏத்தி தலையிலே எடுப்பாட்டு இன்னைக்கிலே இன்னைக்கு பார்த்த தலையிலே அம்மா வேப்பில சேலக்காரியே அம்மா மகமாயினி பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கன்னி 7 தெய்வ கன்னி சட்டி அடிலாட கன்னி சண்டி முண்டி சாமண்டி சக்தி மாறி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கன்னி சண்டி முண்டி சாமண்டி பராகி பிரமி மகேஸ்வரி அரைக்காணி சந்தப்பட்ட மக்கள் எல்லாம் காத்து கிடக்குறாங்க. கர்வம் உள்ளதாயாரே உனக்கு வச்சாங்க ஒரு பொங்கச்சோறு எடுத்தது ஒரு மாவிளக்கு. அந்த மாவிளக்கொளியிலேயே மகராசி வடிவெடுத்து தாய் 7 கன்னிகை கூட்ட கலரியிலே துள்ளுக்கடா போல துள்ளி ஆடி வர வேணும் அம்மா. அம்மா சத்திக்கரகம் அம்மா சமத்தாடும் பொங்கிரகம் 1ஆங்கிரகம் வசந்ததோ ரொட்டியான 2ஆங்கிரகம் அங்க ரெட்டக்களி சாந்தம்மா 3ஆங்கிரகம் உனக்கு முத்துமணி பந்தலம்மா இன்னைக்கு 4ஆங்கிரகம் அம்மா உனக்கு நவமணிய கோட்டையம்மா. அந்த மலையாள தேசம் விட்டு விளையாட பெண் பிறந்த மலையாள தேசம் விட்டு விளையாட பெண் பிறந்த ஆத்தா சத்தி மாறி தாயே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே 7 கன்னிகளை ஓடி ஆடி வாங்கலம்மா.
பின்னால ஓட்டேன்னு கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் டெப்த் கிடைக்கி 2 ஸ்பீக்கர் எடுத்து போட சொல்லுங்க. நாங்க போயிட்டு பேசிட்டே இருக்கிறீங்க அந்த வேலை பாரு. அப்பவே நீ சொன்னேன், நான் தாங்க எடுத்து தொலைல. நடுவர் அவர்களே, அருமையா நாம எந்த ஊர்ல போய் சாமி அழைக்கிறோமோ அங்க ஆடி வந்துருச்சுன்னா அந்த வருஷாவை செஞ்ச பூசி அந்த மகராசி அந்த தாயார் சன்னிதியில் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த மகாசக்தி மாதிரி இந்த சந்தப்பாட்டு மக்கள் கொடுத்த அந்த அற்புதமான படையில ஏத்துக்கிட்டா இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த சந்தப்பாட்டக்காரி சமுத்திரத்து ராசமண்ணு பெத்த பெருமகா பேருட்டு சக்கரை அள்ளி அரைப்பாளா 1000 பூவாளைன்னு சொல்லி நீங்க நல்ல நடுவர், அருமையான நடுவர், ஊடு நாடு நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி ஊரூரா போய் பேசிட்டு இருக்கிறவர், இன்னைக்கு தூக்கத்தை இழந்து இன்னைக்கு ஜனங்களை ரசிக்க வைக்கக்கூடிய நடுவர்னு சொல்லித்தானே உங்களை கூட்டியாந்த ஆவோடம்னு 3ஆம் தேதி கொடுத்து 5ஆம் தேதி கொடுத்து 7ஆம் தேதி கொடுத்து என்னை செல்லப்பே சத்தியமும் உங்க ஊர் செல்லப்பனுக்கு நல்லா ஒரு கைதட்டு கொடுங்க எங்க மாமனுக்கு. எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஊர்ல சாமி சாட்டினதுல இருந்து அவங்க சம்சாரத்துக்கிட்ட பேசுறதை விட எங்கிட்ட பேசுனது அதிகம். அந்த மணி இன்னைக்கு வைக்கலாமா, நாளைக்கு வைக்கலாமா, நாளான்னைக்கு வைக்கலாமான்னு 3 நாளா குழப்ப துண்டு பண்ணி சரி 4ஆம் தேதியே வைக்கலாம்னு சொல்லி இப்பேற்பட்ட சனம் நம்மளை கொண்டாந்து மேடை ஏத்தி இப்படி மண்ணுல உச்சிருக்கிறாங்களே, இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண பாரு. நம்மளுக்கு ரூம் வேணும்னு கேட்டோன்னு தடாவுடான் 2 ரூம் ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து டீ வாங்கி கொடுத்து இப்ப போண்டா சுட சுட கொண்டாந்து கொடுக்கறோம் சொல்லி இருக்கிறாங்களே, இந்த சனத்துக்கு இந்த விழா கமிட்டிக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கலாட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அந்த சந்தப்பாட்டு மாதிரியே உங்களை மன்னிப்பாளா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவர்கள், நீங்க செஞ்ச பாவத்தை பார்க்கறதுக்கு காசு போனா தலைமா ராமேஸ்வரம் போனா போகுமா? இல்ல சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் கோயில்ல போய் தீபம் போட்டா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ண? நீங்க பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரங்களை கூட்டிட்டு வந்து. யாரையா பைத்தியம்? இதா பைத்தியம்? அதான் பைத்தியம். 2ம் பாரியா, 2 சேலை கட்டி இருக்கு. ஊர்ல உலகத்துல யாரும் சேலை கட்டல
இவளுக்கு 2 பேர் தான் அதிசயமா கட்டிக்கிட்டாளுவா. 2 மேக்கப் போட்டுருக்கு. மேக்கப் மூஞ்சி கழுவுனா போகுது. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு மேல ஆளு கட்டிக்கல கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 படிச்சிருக்கியா? படிச்ச வைத்தியங்க. என்ன போறது ஏன் பையன் பாட்டில தூக்கிட்டு போறா? பையன் கோச்சிட்டு போற பாட்டில தூக்கிட்டு போவாளா? ஆமா, போற வழி தண்ணி வேணும்ல, அதுக்கு தான். அது வேணும் தெரியும், பெரிய டப்பா கூட கொடுக்கலாம். நாளைக்கு வரமாட்டேங்குதா? நாளைக்கு தான் வள்ளியரும் ஊருக்கா தெரியும், அப்புறம் புதுசாவே தெரியுது. பெண்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கணும். நானும் பாக்குறேன். ஏப்பா அப்படி சொல்லலாமா? ஏமா உட்காரமா, நான் கண்டிக்கிறேன். உட்காரமா, மெதுவா உட்கார, கண்டிக்கிறேன். இது பைத்தியமாடா? ஆமாங்க. 2க்கு புள்ள இருக்குடா. இது எனக்கு 10 வருஷமா தெரியுமியா? 19 வருஷமா தெரியும். அது 12 வருஷமா தெரியுமியா? 21 வருஷமா தெரியும். இது பைத்தியமா? ஆமா. அது பைத்தியமா? 2 பைத்தியம் கிடையாதுயா. 2மே லூசு. ஏன்னா இன்னைக்கு பைத்தியக்காரன் கூட காசு பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நடுவரவர்களே, ஒரு மனுஷனுக்கு பிறந்தா பொழுதொட்டு சாக வரைக்கும் பணம் காசு தாங்க வேணும். வேற என்ன வேணும்? குழந்தை பிறந்ததுல இருந்து காசு, ஆஸ்பத்திரிக்கு காசு, குழந்தைக்கு பேர் வைக்க போனா காசு, குழந்தைக்கு மொட்டை அடிச்சா காசு, குழந்தைக்கு காது குத்துனா காசு, அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போனா காசு, அவன் காலேஜ் போனா காசு, அவன் வேலைக்கு போனா காசு, அவனுக்கு கல்யாணம் பண்ணா காசு, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா காசு, அந்த குழந்தை படிக்க போனா காசு. கரெக்ட். அப்போ ஒரு மனுஷன் பிறந்தா பொழுதொட்டு சாக வரைக்கும் பணம் இல்லாத இருக்க முடியுமா? முடியாது. நடுவரவர்களே, இன்னைக்கு சொந்த பந்த பெருசு கேட்கறாங்களே, நான் கேட்கிற ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு? எது? ஒரு பொண்ணுக்கு எது அழகு? எது அழகு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, அள்ளி முடிச்சு, கொடாலி கோட்டை போட்டு இந்த சந்தப்பேட்டை ரோட்ல போனா, ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே, ஒரு மாடு வாங்க, ஒரு வித விதைக்க, ஒரு கருத இருக்க, ஒரு பொண்ணு பார்க்க, ஒரு வயக்காடு கரையம் பண்ணா, ஒரு இடமட்டு ஒரு படம் குடி போறவே, அந்த மகராசி மூஞ்சில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கும். ஆனா இன்னைக்கு எந்த பெண்ணாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுவளா? அப்புறம் நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வாழத்து பொம்பளைகள் மட்டும் தான் பேசுறேன். சந்தப்பேட்டை காடையாம்பேட்டை பொம்பளை எல்லாமே நல்லவியா. நான் ஊடு போய் சேரணும். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன அப்படி சொல்றீங்க? கம்பு குத்தி வர கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நான் ஏற்றி கடையோட போகணும் பாங்க. ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து செல்லப்பாம் கிட்ட அடியா வாங்கிட்டு போறது நானு. நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணு அந்த காலத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. எப்படி தெரியுமா? சீரக பாத்தி மஞ்சள் தேய்ச்சி பொம்பளை கொடுத்து காலத்துல எந்த பெண்ணாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுங்களா? எல்லாம் பேரன் லவலி, பேத்து லவலி, ஆயாளவலி, அப்பத்த லவலி, ஆட்டலு மாட்டலு, அமிக்கி சிமிக்கி மேசரன்னு கலவை கலைக்கு செவுத்துல அடிக்கிற எங்க கௌதமி அடிப்பா பாரு. நடுவர் அவரையும் பொண்டாடி சொன்னா, மாமா மூச்சு பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன வந்துட்டுனா? நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு உள்ள சுத்தமா போயிருமுன்னே. அவன் சொன்னாலும் அறிவு கட்டவனா வாசலுக்கு போட்டு வலிக்கிறது மூஞ்சிலேயே போடுவாங்கன்னா. நடுவர் தெரியாம கேட்கற, கொரோனா காலத்துல கூடுத வராது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களே, எதுக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்ப அந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிற கிருமிநாசினியான மாட்டுச்சாணி போட்டு கழுவப்படாத நடுவர். என்ன அறிவு! தேங்க்யூ. நீங்க போண்டாதான் திங்கணும். போண்டாதான் இன்னும் வள்ளியா? நடுவர்களே, பொண்டாடி சொன்னா அது வாசல்ல போட்டு வலிக்கிறதா அறிவு கட்ட நாய் நம்ம பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஓமலூர் டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன், எவ்வளவு ஒருத்தர் பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கிறான். அது என்னவோ பேசியல் சொன்னாலே, பட்டர் பேசியல் சொன்னா. பட்டர் பேசியல்னா படிக்காத நாய் பால் கறந்து ஊத்துறவன் எனக்கு என்ன தெரியும் பட்டர் பேசியல்னா? அது என்னடா பட்டர் பேசியல்னு பார்த்தா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில அப்பி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறாங்க. எவ்வளவு செலவாகுன்னு கேட்டா 4500 ரூபாய்னு சொன்னாங்க. எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டுது. 4500 ரூபாய்க்கு கருப்பூர் சந்தையில் ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்து விட்ட வருஷம் ரெவண்டு குட்டி போடுமில்லங்க. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கெடாயாடு எப்படி குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுது, அது பொட்டையாடு போடு. அவன் வீட்டுல கிடா
அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புன நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரம் சட்டையிட்டு பிடிக்க ஆள் கொஞ்சம் வளர்த்தியான எத்தாது இருக்கு கல்ல போட்டுனால இருக்க சட்டை கட்டி பிடிச்ச அட்டை பால போல பன்னீர் உன்ற கிட்ட கெடா இல்ல என்று விட்டு கெடா சேர்த்தது விட்டு பொட்டையாடு குட்டி போட்டிருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில் 1 குட்டி கொடுக்கணும் கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் கொடுக்கலன்னா சொல்லுங்க. 3 தர்மகர்த்தா இருக்கிற எல்லாத்தையும் ஊர் கவுண்டர் ஊர் நாடாரு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சு அந்த நாயத்தை முடிப்போம். அவன் சண்டைக்கு வருவான். எதுக்கு அடிக்கிறது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு அப்ப யார் சிரிக்கிறாங்க? சந்தப்பேட்டை மக்கள் எல்லாம் அறிவாளிகள். இல்ல இல்ல அவன் பசுமாடு வச்சிருக்கான். கண்ணுக்குட்டியில பங்கு கேட்டாலும் கேப்பான்னு சண்டைக்கு வருவான். கண்ணுக்குட்டியோ நடுவர் அவர்களே 4500 ரூபாய் செலவு மூஞ்சி கழுவி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். கல்யாணம் முடிச்சு 14 வருஷம் ஆச்சு. வேலை பாருன்னு சொல்லி போட்டு பால் கொண்டு போயிட்டு நான் போட்டு வரக்குள்ள ஊட்டுச்சாவை பூட்டிட்டு ஒரு சாமர்த்தியம் பையனை ஆடுமைக்கு விட்டுட்டு போயிட்டா பேசியல் பண்றக்கு அங்க போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாளுவோம். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. எதையாவது ஒண்ணு கிளப்ப முடியாது. எனக்கு ஆசைதான் அடுத்தும் பொண்டாட்டி தெரியாம கையை பிடிச்சொழுத்தான் 4 பேர் ஊருக்குள்ள இன்னும் பாங்க பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத இப்படி அடுத்தவங்க பொண்டாட்டி கையை பிடிச்சொழுத்துட்ட அப்படிங்கிற அவ பேர் எனக்கு வராதா? அப்படி ஒரு அவச்சொல்லு நம்ம டீமுக்கே வராது. தைரியமா பேசு. நடுவர் அவர்களே 4 பொம்பளை படுத்துறதுக்கு எவன் அடையாள சிக்கல நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரி ஊட்டுச்சாவி குடுறீனே எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் அனுமாருக்கு வெண்ண காப்பு சாத்தின மாதிரி சாத்தி வாயில கண்ணில் வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருக்குதா? அந்த ஓனரமும் ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தது. மொல்ல கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு அவ கிட்ட உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க. எவ்வளவு பொண்டாட்டினா அது தெரிஞ்ச நானே உங்ககிட்ட வாரேன் ஊட்டுச்சாவி அவ கொண்டு மாட்டிக்கிச்சு கழட்டி எழுப்பி வாங்கி கூட நான் போக வேணும் அப்படின்னு நாங்க 2 பேசிட்டு இருந்தோம்ங்க. உனக்கு கல்யாணம் வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 14 வருஷம் ஆச்சுன்னு. 14 வருஷமா உன் உண்டாட்டி கொடுத்தானு உழைக்கிறா அவள உனக்கு அடையாளம் தெரியலங்கிற. அவ மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்டா. கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா கதவு திறந்து இருந்தது. நாய் வந்து மோசிட்டு இருக்குமே அந்த பொம்மரி நாய் செலப்பு நோட்ல கூட இருக்குது. அந்த நாய்க்கு என்ன பண்ணுச்சு கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள போனது. என்னை பெத்த தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்களே பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவ கேக்குறா ஏன் மேடம் 3/4 மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிறோம் நீங்க பேசியல இப்பவே எடுக்கிறீங்கன்னு கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 ரூபாய் காசு இல்லாதவாளா எங்கிருந்து நாய் நக்க விடுறது? அப்படி கேளியா? நடுவர் அவர்கள் டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். இவ்வளவு 1,93,500 ரூபீஸ். இங்க மாப்பிள்ள தேர்தல் கமிஷன் வந்தா தெரியும். எது மாப்பிள்ள எவ்வளவு வச்சிருக்க? 1,93,500 ரூபாய். அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். மாப்பிள்ள உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் ஓன் டவுசர் தான்டா. எது திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான் மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய அப்படி எந்த திருடனும் என்ற டவுசர்ல கை வைக்கிற கூட்டுருவா? ஆறு இருக்கிறாங்க பூரா சந்தப்பேட்டக்காரர் பூரா சொந்தக்காரர் ஆஞ்சு அமைஞ்சு ஓட மாட்டாங்க. நடுவர் அவர்களே அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தலஞ்சாலும் சொல்லலியாத சந்தப்பேட்டை மக்கள் எல்லாம் விவசாயத்துல பேர் போனீங்க அந்த சனத்து முன்னால இந்த பணத்தை இந்த மேடையில நான் வைக்கிறேன். சொல்றேன் வைக்க மாட்டேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1,000 பணத்தை 1,000 ஜனத்துக்கு சும்மா கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். அவ்வளவு வேணாம்யா. சரி ஒரு 140 ரூபாய் மட்டும் கொடு. இதுக்கு முதுக நான் திரும்பி அவ்வளவு சீப்பாயா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் யார் வாக்குறதுக்காக பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளியா? நடுவர் அவர்களை முந்தானையில கல்லு பதச்சா முன்னாடி பார்க்கலாம். வேற கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சதுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்ல வந்து கிடக்குறேன். இங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது. அதை விட கொடுமை எம்பட பொண்டாட்டி ஜாக்கெட்ல முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா. எனத்துக்கெல்லாம் நாடா தொங்குதுன்னு உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது எனக்கு ஜாக்கெட்ல நாடா தொங்குது. இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுங்கிறாளே. நான் டவுசர்ல வைக்கிற நாடாவும் ரவிக்கையில் வைக்கிற நாடா ஒண்ணாங்க. மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாத? என்னங்க? என் பொண்டாட்டி தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னா. சரி
டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்கிறான் மாப்பிள்ள. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட். வாவி சண்டால இளம்பள்ளியில் 850 சேலை எடுத்தா. ஏன்டா 2100ன்னு கேட்டேன். சார் உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஜாக்கெட்ல. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றான் மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல, மாத்திட்டான்டா. என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். தூக்கத்துல மாத்தி அமுக்கிட்டேன் சார். வேணாம் மேடத்துக்கிட்ட வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் இருக்கணும்னு சொல்லுங்க சார் அப்படிங்கிறான். இது பரவாயில்ல மாப்பிள்ள. ஒருத்தன் 2 நாளா எங்க வீட்டு பக்கமே வந்து மேடம் எங்க மேடம் எங்கன்னு கேக்குறான். எதுக்கு? அவன் தாண்டா ஜன்னலுக்கு கொசு வேலை தைக்கிறவனா. அப்புறம் என்னாச்சு? வார்னிஷ் அடிச்சுட்டு சொல்லி விடுறேன்னு சொல்லியிருக்கேன். இது கூட பரவாயில்லைங்க. நானு வெடிச்சா காத்தால உழவர் சந்தையில வியாபாரத்துக்கு போவேன். வச்சுக்கிறேன். மொதல் வண்டி 1 நம்பர் எங்க ஊர்ல 3:45 ஏறி குச்ச பெருமாளூர்ல ஒரு மவராஜ் வந்து ஏறினேன். கண்டக்டரு எந்த ஊர் போனோம்னா நம்ம திருப்பூர் போறோம் டிக்கெட் வாங்கிட்டு கம்மிட்டு வேண்டியதானா. அவ பெரிய திருப்பம் மாதிரி பண்றது. எனக்கு திருப்பூர் கொடுக்கணும் இப்படி திரும்பினாளா அந்த ஜாக்கெட்ல இருந்து குண்டு போய் கண்டக்டர் கண்ணுல அடிச்சு இத்தச்சோடு நீங்க போச்சு கருமொழி. இப்படி அடுத்த ஊர் சங்கானில குண்ட போடுறது எல்லாம் ஜாக்கெட் தைக்கிறீங்களா? இந்த சொந்த வந்து விளங்குமா? அப்படி கேளு. கேளியா நீ நடுவர் அவர்